இப்போ இந்த நாளில் வந்து எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:31-32 போட்டிருக்கு. சகல விதமான கசப்பு, அப்புறமா கோபம் மூர்க்கம். சரி, இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரேயரில் சொன்னோமா, இதெல்லாம் பேசிட்டு இருந்தோமா? மூர்க்கம், கோபம், படிங்க. கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் ஓகே உங்களை விட்டு நீங்க கடவது. இது எல்லாம் நீங்கணுமா? இது எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் நமக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? சகலவிதமான கசப்பும் அப்படின்னா கசப்புல கொஞ்சம் இல்லை, சகல விதமான இருக்கான். அப்படின்னா வித்தியாசமான கசப்பு வரும். உறவுகளில் கசப்படலாம், சர்ச்சில் கசப்படலாம், ஆஃபீஸில் கசப்படலாம். கசப்புக்கு சொல்லவே முடியாது, அது எங்கே எப்போ தொத்தோன்னு சொல்ல முடியாது. யார் மேலேனா வீட்டில் அப்பா மேலே வரலாம், அம்மா மேலே வரலாம், பிள்ளைகள் மேலே வரலாம், நீங்கள் பார்க்குற உயிர்கள் மேலே வரலாம், இல்லை உங்கள் மேலேயே கசப்பு கூட வராங்க. நம்ம மேலேயே என்னடா நான் இப்படி இருக்கேன், நான் மாறலேன்னு நம்மளே வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். கண்ணாடியை பார்த்து திட்ட ஆரம்பிச்சுப்போம், துப்ப ஆரம்பிச்சுப்போம். இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாச்சா, சகல விதமான கசப்புகள், சகல விதமான. அப்போ ஒரு கசப்பு இல்லை, நிறைய கசப்பு நம்ம இடத்துல உள்ளது. ஒரு கசப்பு இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அடுத்தது படிங்களா, கசப்பு கோபமும் இருக்கா நமக்குள்ள. கோபமும் 2 3 மூர்க்கம்னா என்ன? முதல்ல கசப்பு வரும் ஒரு மனுஷனுக்குள்ள. 2வது காரியம், அதை இதயத்தில் தியானிக்கும் போதோ கொஞ்சமாக அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து கோபம்னு. ஆங்கர் வந்து அப்பப்போ கத்திட்டே இருப்பாங்க, ஷார்ட் டெம்பர் மாதிரி கத்துவாங்க, திடீர்னு கத்த ஆரம்பிப்பாங்க, திடீர்னு சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க, தூஷணமான வார்த்தை பேசுவாங்க. அது ஆங்கர் 3. 4வது கூக்குரலும்னா எப்போ பார்த்தாலும் கத்திக்கினே இருக்குது. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கத்திக்கினே இருப்பாங்க. ஐயோ கத்தி சின்ன பிள்ளைங்க கத்துறது இல்லை, பெரியவங்க கத்திக்கினே இருப்பாங்க. எதுனா வாயை திறந்தா போதும் புலம்பினே இருப்பாங்க. ஐயா நீ எப்போ சாவற, நான் எப்போ சாவற. எப்போ பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்ட வீட்டில் தான் சாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நிய ஜனம் கூட பேச மாட்டாங்க, நம்ம ஆட்கள் தான். அப்படின்னா என்ன, செத்துட்டு பரலோகத்தை பற்றில நீ எப்போ சாவ, நீயா நாசமா போ, நீயா நரகத்தான் போகிற, உன் வாய் பார்த்தியா விளங்காமல் போயிடும், நீயா பைபிள் தூக்குற, நீயா முகக்கூப்புற, என்னது போர்வையை போத்திக்கிற, நீ எல்டரா, நீ வந்து ஊழியம் பண்ணுறியா. கூக்குரல் கேட்டுனே இருக்கும் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில். 4வது 5வது தூஷணம். இதெல்லாம் படிப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜ். எதுவுமே வந்து இனிஷியலா சின்னதா ஒரு கசப்பா தான் மாறும், சின்ன வார்த்தை தான். அது அப்படியே படிப்படியா வந்து இப்ப தூஷணமான வார்த்தை, கெட்ட வார்த்தைகள், தூஷணமா பேசுறது வந்துருச்சு. 5வது 6வது மற்ற எந்த துர்க்குணமும். அப்போ ஃபைனலா இன்னொன்று இருக்கு, எல்லாம் சேர்ந்து துர்குணமும் இருக்கு. இந்த 6 விதமான பாவங்களை பத்தி இங்க போட்டுருங்க. பாவத்தோட இது கேரக்டரோடைய லேப்ஸ்ன்னு போட்டுருங்க. கேரக்டர்ல இருக்கிற அருவருப்பான காரியங்கள், இது எல்லாமே பாஸ்ட் தான், கடந்த நாட்கள்ல. ஏன் கடந்த நாட்கள்ல இருக்கக்கூடாதுன்னா, கடந்த நாட்களை யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாதுன்னா, முதலாவது கடந்த நாட்களை யோசிச்சே இருந்தோம்னா தவறான காரியங்கள் நமக்குள்ள கசப்பு வர ஆரம்பிச்சிடும். 2வது கோபம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருந்தால், துக்கமான காரியங்கள் பண்ணியிருந்தா, அவங்கள நினைச்சு 2வது கோபம் வந்துடும். அடுத்தது ஆங்கர், மூர்க்கமான தனத்துக்குள்ள போயிடும். அடுத்தது யோசிச்சு கூக்குரல் எழும்பிடும். அப்புறமா தூஷணமாக பேச ஆரம்பிச்சிடும். அப்புறமா எல்லா விதமான துர்குணமும் நமக்குள்ள வந்துருமா. அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த நாட்கள் நீங்க யோசிச்சுட்டே இருங்க. தவறான கடந்த நாட்கள் அப்படின்னா ரிமெம்பரன்ஸ் வேற, நினைவு கூறுதல் வேற. ஆனா தவறான காரியத்துல நமக்கு நடந்த துரோகங்கள், நமக்கு நடந்த அபியூஸ்கள், நமக்கு நடந்த ஏமாத்தமான காரியங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் தியானிக்க எத்தனை பேர் இந்த ஒரு வாரத்தில் சேஞ்ச் ஆனீங்கன்னு தெரியாது. வார்த்தை கேட்டிருப்பீங்க, ஆனா கடந்த நாட்களை யோசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா கடந்த நாட்கள் என்ன, 10 வருஷம் முன்னாடியா? நேத்து நடந்த காரியத்தை கூட நீங்க தியானிக்காதீங்க. நேத்து நடந்த தப்பான காரியங்கள், நேத்து நடந்த அசிங்கமான காரியங்கள், நேத்து நடந்த அவமானமான காரியங்கள் நீங்க யோசிக்காதீங்க. அதை நீங்கள் யோசிக்கும் போதோ இந்த நாளுக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை இழந்துரும். அதுதான் வசனம் போட்டிருந்துச்சு. இப்போ இது எல்லாமே பாஸ்ட், இது இருக்கக்கூடாதான், என்ன இருக்கணும்னு போட்டிருக்கு. அடுத்தது வசனம் படிங்களேன். ஒருவருக்கொருவர் தயவாயும், பி கைண்ட் போட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா புதிய காரியங்கள், தயவு நமக்குள்ள இருக்காது. அடுத்தது மன உருக்கமாயும் இருந்து
மனம் உருக்கம், டெண்டர் ஹார்ட்டட்னா தெரியுமா? டெண்டர் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெண்டர் சிக்கன் போய் பார்த்துருக்கீங்களா? அங்கே சரி சில வாட்டி வந்து எதில் சொல்லலாம், கறியும் மீன் தான் வாங்கினோன்னா இந்த முத்துன கோழியை கொடுத்துடாதீங்க அப்படின்னா, வயசான கோழியை கொடுத்துடாதீங்க, அதோட ஸ்கின் எல்லாம் ரப்பர் மாதிரி இருக்கணும், மோட்டாவாக இருக்கும், சரியாக வேகாதுன்னுவாங்க. அதில் கூட டெண்டர் பீஸ் தான் நம்ம கேட்போம், அப்படியே ஒரு எலச்சியான பீஸு. இப்போ ஆடு வாங்குறீங்கன்னா கூட எலச்சியாக நல்லா இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும்னு பார்ப்பீங்க. குட்டி ஆடை, என்ன ஆடு எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். அதே போல் தான் டெண்டர் ஹார்ட்டட். அப்போது இதயத்தில் ஒரு டெண்டர்னஸை பற்றி ஆண்டவர் போட்டிருக்காரு. இது இல்லைன்னா இது இருக்குமா? இந்த 6 விதமான காரியங்கள் என்னன்னா, நீங்கள் கைண்டாக இருப்பீங்க, டெண்டர் ஹார்ட்டடாக இருப்பீங்க. அடுத்தது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்கள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? இருக்கும் தானே. அதே போல கர்த்தர் என்ன பண்றாரா, அவர் கிறிஸ்துக்குள்ள நம்ம மன்னிக்கிறாங்க. எப்படின்னா, கிறிஸ்துவோடைய ரத்தம் நம்மளை சுத்தி பாதுகாத்திருக்கு. பிதா நம்மளை பார்க்கும் போதோ, ஓ நம்ம பிள்ளையோட சாயல்ல இருக்காங்க, நம்ம பிள்ளையோட ஸ்மெல் வருது. இப்போ இருக்கீங்களே எல்லாருமே, நம்ம எப்போ இயேசுக்கிற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோமோ, நம்மளை சுத்தி கர்த்தருடைய ரத்தமே ஒரு ஆடையாக இருக்கும். அப்போ பிதா வந்து நம்மளை மோப்பமிடும் போதோ நம்மளுடைய காரியங்கள் தெரியாது, கிறிஸ்துவோடைய சாயலை தான் அவர் பார்ப்பார். அதுதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் மன்னித்தது போலவே, கடவுள் மன்னித்தது போலவே நம்மளும் பிறரை மன்னிக்கணுமா. ஒருவேளை மன்னிப்பு இல்லாத இங்கே உள்ள வந்திருந்தீங்கன்னா, பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மாமா மச்சனாக இருக்கலாம், மன்னிப்பு இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா, உறவுகளாக இருக்கலாம், உங்கள் சர்ச் பாஸ்டராக இருக்கலாம், லீடர்ஸாக இருக்கலாம், ஊழியக்காரர்கள் யாருன்னா இருக்கட்டுமே, மன்னிப்பு தன்மை இல்லை என்றால் கிறிஸ்துவோடைய சுபாவத்தொட்டு நம்ம வெளியே போகிறோம்னு அர்த்தம். அப்போது கிறிஸ்துவோடைய ரத்தத்தில் ஒரு ஓட்டம் ஆகுது. நம்ம அந்த லேயரை வந்து தூக்கி போட்டுற அந்த வஸ்திரத்தை நம்ம அந்த பாவத்தில் அழிஞ்சிடுவோம். அப்போ இந்த எல்லா 6 விதமான காரியங்களும் நமக்குள்ளே வந்துடும். புரியுதா வசனம்? இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருந்துச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஒரு ராஜாக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிச்சுங்க. 1 சாமுவேல் 16 21 22 23. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதாரியானான். சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு பாருங்க. அந்த நாட்களில் நம்ம சவுல் ராஜா வந்து ரவுடியை போல மாற்றிவிட்டோம். அவர் அனாயிண்டிங் இழந்துட்டாரு, ராஜாவுடைய ஸ்தானத்தை இழந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீது ஐயாவை அவர் நேசிச்சிருக்கிறாரு. தாவீது ஐயாவை என்ன சொல்றாரு, எனக்கு பேரராக இருக்கணும்னு சொல்றாரு. அவர் வெல்கம் பண்றாரு. ஒரு நேசம் அவருக்குள்ள இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் பியூரா இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ படிக்கலாம் 1 சாமுவேல் 18 6-8. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஓகே, இப்போதான் சவுல் ராஜாக்குள்ள கசப்பே வருது. போன வாரம் பார்த்தா சவுல் ராஜா எப்படி தற்கொலை பண்ணி கொண்டாருன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல இருந்தனால. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷன் அவர். தாவீதையா வெல்கம் பண்ணுறாரு, உதவிக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு, ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாம் நல்ல ரிலேஷன்லாம் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, பிட்டர்னஸ் எங்கே கசப்பு வந்திருக்குன்னா, அந்த அம்மா போகிற ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவர் யுத்தத்தை வின் பண்ணோன்னு சும்மா இல்லாமல் கொளுத்தி விட்டு போன மாதிரி, என்னது தாவீதையா வாழ்க, தாவீது நல்லா இருக்கணும். இன்னைக்கு அப்படி தான் உறவுக்குள்ள நல்லாவே இருப்பாங்க நண்பர்கள். பார்த்தியா அவள் பற்றி இவ்வளோ அழகாக இருக்கா, அவளுக்கு பற்றி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா, இந்த பார்த்தியா உன் குடும்பத்தை பற்றி இவ்வளோ சம்பாதியா. கம்பேரிஷன் எப்போ வருதோ என்ன நடக்குமா, அங்கே ஒரு போட்டி வந்துடும். கம்பேரிஷன் மாத்திரம் கிடையாது, எங்கே ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிச்சு, உடனே ஒரு ரெக்கக்னைஸ் வந்துச்சு. யாருக்கு? தாவீதையாக்கு ரெக்கக்னைஸ் வந்த உடனே. ஆனால் சவுலையாக்கு சந்தோஷம் போயிடுச்சு. அவருக்குள்ள முதல்ல பிட்டர்னஸ் வந்துடுச்சாம். முதல்ல கசப்பு எங்கே வரும்னா, மற்றவங்களுடைய வளர்ச்சியில் நமக்கு கசப்பு வரும். ஒரு மனிதனுக்கு யூஸ்வலாகவே மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்கள பார்த்து பொறாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க என்னடா இப்படி நல்லா இருக்காங்க, இவங்க ஏன் வளர்ந்துருக்குறாங்க, நம்ம ஒன்றுமே வளரலையே. எப்போ கசப்பு வருதோ சவுல்ராஜோட வீழ்ச்சி அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வரைக்கும் அன்பாக இருந்தாங்க. இன்றைக்கி சபை பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு டாட் கசப்பு, ஒரு டாட் பிட்டர்னஸ் உங்களுக்கு யார் மேலே இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. இல்லைனா அது உங்களை அழிக்கும். இப்படி தான் ஒரு பொம்பளை பண்ண, ஒரு லேடி பண்ண காரியத்துக்கு அதை வார்த்தையை கேட்டு, தாவீதையை கூட ஒரு ஃபேஸ்புக்கிலலாம் போடல, நான் வின் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடல, நான் வின் பண்ணிட்டேன், எதுவுமே போடலை.
ஆனா என்னன்னா முதல்ல ஃபுல் அன்பாக இருந்தவர் ஒரு சின்ன வெறுப்பான காரியம் தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைக்கீழ மாறிட்டு என்ன ஆயிடுச்சான், என்ன கசப்பு வந்துச்சா 16 அது கசப்பு நான் வேணுச்சா. படிங்க ஐயா. வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி எரிச்சல் அடைஞ்சார். கசப்பு எப்போ வருது? எரிச்சல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள வந்துடும். எரிச்சலாகவே இருப்போம், திடீர்னு கூலாக இருப்போம், திடீர்னு எரிச்சலாகும், திடீர்னு கூலாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது அவருக்கு மியூசிக்லாம் வாசிச்சிருப்பாரு, நன்மையான காரியங்களை பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் யோசிக்கல. ஒரு சின்ன வார்த்தை, இவர் இவ்வளோ பேரை சாவடிச்சாருப்பா, இவர் சின்ன ஆளுப்பா, இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு உடனே கம்பேரிஷன் வந்த உடனே, அவருக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை வந்த உடனே நம்மள நம்ம எல்லாரும் கீழே தள்ளிட்டாங்க, நம்மள எல்லாரும் கேவலமாக பார்க்குறோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரா என்கரேஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேள்விப்பட்டுட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஐயோ நம்ம மேனேஜர் எப்படி பார்த்துட்டாரு, நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாரு, நம்ம சர்ச்சில் எப்படி பார்த்துட்டாங்க, வெளியே எப்படி பார்த்துட்டாங்க பாரு, ஒரு மூத்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட், வீட்டில் மூத்த பையனுக்கு தான் சப்போர்ட், நமக்கு சப்போர்ட்டே இல்லை. எப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்குள்ளே வருகிறதோ எரிச்சல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வேணா அது காட்டாமல் இருக்கலாம், உள்ளுக்குள்ள அது பதுங்கி அப்படி எரிச்சலோடவே இருப்போம். அதுதான் சவுல் இயக்கம் நடந்தது. எரிச்சலோட ஆவி வந்து டிஸ்ட்ரெஸிங் ஸ்பிரிட்னு போட்டிருக்கும். அப்போ கசப்பு வரும்போது ஒரு ஆவி நம்மளை தாக்க ஆரம்பிப்போம். எப்போ கசப்பு ஒரு மனுஷனுக்கு வரும், அந்த ஆவி நம்மளை விடவே விடாது, நம்மளை அழிக்காம விடாது. அப்படியாப்பட்ட காரியத்தில் வரும். அடுத்தது படிங்க ஐயா. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. பொல்லாத ஆவி, கசப்பு இருக்கும் போது பொல்லாத ஆவி வீட்டுக்குள்ளவும் நம்மளையும் தாக்கிட்டே இருக்கும். இறங்கியதான் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது, அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஓகே. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஓகே. 9, 10, 11 18 9, 10, 11 படிங்க. சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்ந்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனால் வந்தவுடனே என்னாச்சா, எரிச்சல நாவி வந்துடுச்சான். அடுத்தது ஈட்டி எடுத்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாராம். அது வார்த்தையினால இருக்கலாம், பின்னாடி பேசுகிற காரியங்களால இருக்கலாம், முறுமுறுக்கிற காரியங்களால இருக்கலாம், இனி எவ்வளோ விதமான காரியங்களாக இருக்கலாம், மற்றவங்களை துரோகம் பண்ணுற காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் வெளியே எல்லாமே. எப்போ ஒரு மனிதனுக்கு கசப்பு வருதோ அடுத்தது போட்டு தள்ள ஆரம்பிப்போம். வார்த்தையினால அவங்களோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுவது. இனி நிறைய குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது. பெண்களை, பிள்ளைகளை அப்பா அம்மாவே வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. நீ விபச்சாரியா, நீ விபச்சாரியா. அப்போ எப்படி இருக்கும்? எவ்வளோ துக்கமான காரியம் இல்லை. அப்பா அம்மாலாம் நம்ம சபையை சொல்லலை, இருக்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கசப்பு வந்துடுச்சுன்னா பிள்ளைகள் மேலே இருக்கிறதெல்லாம் திணிப்பாங்க. நீ விபச்சாரி, நீ சரி கிடையாது, நீ எல்லாம் ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்கியா. இந்த வார்த்தைலாம் அவங்களை எவ்வளோ கரைப்படுத்தோ, எவ்வளோ கொலை பண்ணலாம் அதெல்லாம் தெரியாது. வீணாக விட்டுட்டே இருப்பாங்க, வார்த்தையில் கொலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. முதல்ல கசப்பு, அடுத்தது வெறுப்பு வந்திருக்கு, கொலை பண்ணணுமா, 2 காரியங்கள் ஆயிடுச்சா. அடுத்தது படிக்க மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, 19, 9, 10 படிக்கலாம். 1 சாமுவேல் 19, 9, 10. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையிலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்ந்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் இருந்த ஈட்டிய சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பிவித்துக் கொண்டான். 2வது வாட்டி தப்பிக்கிறாரு. ஓகேவா, திருப்பியும் தப்பிக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இருக்காதான், நடந்த நன்மைகளை கூட யோசிக்கல. இந்த பையன் வாசிச்சா தானே எனக்கு ஹீலிங் ஆச்சு. அதுக்கு முன்னாடி போட்டுருவார், வாசிக்கும் போதோ இவருக்கு நல்ல ஆவினால பலப்பட்டாராம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டாரும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் பண்ண நன்மைகளை மறக்கிற ஒரு காரியம். நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பான விஷயங்கள் பாஸ்டில் ரிமெம்பர் பண்ண, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்திருக்கு, இப்படியெல்லாம் வந்திருக்கு, என்ன நன்மைகள் கர்த்தர் பண்ணார், இதெல்லாம் மறந்த உடனே கொலை பண்ண ஆட்டோமேட்டிக்காக போயிடும். வார்த்தையினால, பேச்சினால, ரெபிலியன் ஸ்பிரிட்னால பழைசெல்லாம் மறந்துட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாராம். இதெல்லாம் ஆயிடுச்சா. நான் 6 விதமான பாவத்தை பற்றி சொன்னேன், 6 விதமான கிளை. 5 ஆயிடுச்சு. கோவம் வந்துடுச்சு, அவருக்கு கசப்பு வந்துடுச்சு, எரிச்சல் வந்துடுச்சு, துர்குணம் வந்துடுச்சு, தூஷணமான வார்த்தைகள் வந்துடுச்சு. 6வது ஒரு காரியம் இருக்குங்க. என்ன காரியம்னு பார்க்கலாம். அந்த 6வது காரியம் வந்து எல்லா விதமான துர்குணங்களையும் நீங்கள் விட வேண்டும்னு வந்து அந்த வசனம் போட்டிருக்கு. இவருக்குள்ளே என்ன 6வது காரியம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 28 3 14 இருக்கு. ஒவ்வொரு வசனமாக படிக்கலாம், சத்தமாக படிக்கலாம். 1 சாமுவேல் 28 3 14. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் செத்துடுறாரு. யாரோடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்? சத்தமாக சொல்லுங்க, யாரோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்? சவுலையாவுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் செத்துறாரு. அடுத்தது, இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி
அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் ஆயிடுச்சு. அடுத்தது, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். யாரு? சவுல் ராஜா. இந்த மாதிரி அசிங்கமான காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது, குறி சொல்லலாம் வந்து திருத்தி விட்டு அந்த ராஜா வந்து திருத்தி விட்டுறாரு. அடுத்தது, பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். ஓகே, அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏன் இதயம் தத்தளிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? இந்த 6 விதமான காரியங்கள், இப்போ இன்னும் 6 டிஸ்கஸ் பண்ணல, அந்த 5 விதமான காரியங்கள் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துடும். அடுத்தது, உங்க அப்பாவும் அம்மாவும் உங்க கூட இல்லைன்னா நீங்க தத்தளிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சவுல் ராஜாக்கு அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் சாமுவேல் செத்துட்டாரு, மந்திரவாதி எல்லாம் வந்து திருத்திட்டாரு. இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க ஆளு கிடையாது, ஆலோசனை கொடுக்க ஆளு கிடையாது, சபை கிடையாது, அனாதை போல ஆயிட்டாரு. தத்தளிக்கிற சூழ்நிலை. அதுக்கு தான் சொல்லுறது, அப்பப்போ இருக்கும் போதும் உங்கள் அம்மா அப்பாவை எப்படியாவது கனப்படுத்திடு, எப்படியாவது அவங்கள ஹானர் பண்ணிடு. நீ ஃபோட்டோ வச்சுலாம் எதுவும் அழுது புலமெல்லாம் முடியாது, ஃபோட்டோ வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ணிட்டாரு. வார்த்தையில எதிரி வந்துட்டாங்களாம். யாரோ பிலிஸ்தீன் எதிரி வந்தோடனே ராஜாவா இருந்த மனுஷன் அப்படி இந்த 6 விதமான 5 விதமான காரியத்தை பார்த்தோம். 5 விதமான கசப்பு வெறுப்பெல்லாம் வந்த உடனே எதிரிகளை பார்த்து பயப்படுற காரியங்கள். உன் தகப்பனை உன்னை விட்டு எடுத்துட்டாங்கன்னா, அவருடைய ஆலோசனை உனக்குள்ள வரலாம், எதிரியை பார்த்து நடுங்கிற காரியங்கள் உனக்குள்ள வந்துடும். நடுங்குவீங்க. உங்க தகப்பன் உங்க வீட்டில் இல்லைன்னா கண்ட நாயெல்லாம் உனக்கு அடிச்சுட்டு போயிடும். உங்க வீட்டுக்கிட்ட கண்ட நாயெல்லாம் லேம்ப் போஸ்ட்டு காலு தூக்குற மாதிரி கண்ட அசுத்தாவிகள், கண்ட மனிதர்கள் உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுவாங்க. தகப்பன் ஒரு பாதுகாப்பு, தாய் ஒரு பாதுகாப்பு. நாங்கள் வந்து பூமரங்களில் உனக்கு அட்வைஸ் பண்ண, அவங்க இல்லைன்னா உனக்கு தெரியும். தத்தளிக்கிற ராஜா, என்னடா வார்த்தையை காணுமே, நான் என்ன பண்ண போறேன், பயம் வந்துடுச்சான். அப்பா அம்மா இல்லைன்னா மரணத்தின் பயம் அப்படியே ஆளிகை செய்யும். உங்களை தத்தளிப்பீங்க. இந்த மாதிரிலாம் ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டீங்க. கனப்படுத்து. எவ்வளோ உன்னால உங்கள் அம்மா அப்பா கனப்படுத்தும் அவ்வளோ கனப்படுத்திடு. கோவம் வரட்டும், எரிச்சல் வரட்டும், அன்றைக்கே மன்னிச்சுடு, அன்றைக்கி பேசிடுங்க வீட்டிலலாம். ஆனால் தயவு செஞ்சு கனப்படுத்து. யாருக்கு என்ன சூழ்நிலை மாறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. போன வாரம் நல்லா இருக்கிறாங்க, இந்த வாரம் அப்படியே ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சூழ்நிலை மாறிட்டே இருக்கும் போது அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கும். நல்லா கலகலன்னு உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக சிரித்து எப்படி இருக்கணும் அப்படி இருங்க. காலம் மாறிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் தான் அதோட அருமை தெரியும். இந்த சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க. இந்த சொர்க்க வாசலும் நரக வாசலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோட தான் அது ஒரு வாசல் வந்துடும். ஓகேவா? அவங்க பண்ணுறது தான், அவங்க என்ன ஊசி போடுறாங்க, அவங்க என்ன அனஸ்தீஷியா கொடுங்க எதுவுமே தெரியாது. அவங்க பண்ணுறது தான். தப்பா கிப்பா கொடுத்தா நேராக நமக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஒன்று சொர்க்கமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் தான் ஒரு கேட்வேவாக இருக்குது. அங்கே போகிறவருக்கும் மனம் திரும்பாத கல் நெஞ்சமாக இருக்காதீங்க. ரொம்ப கல் நெஞ்சம் உடம்புக்கு ஆகாது. கல் நெஞ்சம் எங்கே இருக்க அழிவுக்குள்ள வந்துடும். சவுல தான் கல் நெஞ்சக்காரராக மாறிட்டாரு. நல்ல மனுஷனாக இருந்தார், டெண்டர் ஹார்ட்டடாக இருந்த மனுஷன். சாமுவேலை தான் அவர் அபிஷேகிற 1 சாமுவேல் தான் நீங்கிற எங்கே போடுறோம், 1 சாமுவேல் 10:1 தான் சாமுவேல் ஐயா தான் வந்து தீர்க்கதரிசனம் அபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனை உன் மேலேருந்து கடந்து போயிடுச்சுன்னா நீ தத்தளிப்ப, உன் குடும்பம் தத்தளிக்கும். உன் சபை இல்லைன்னா நீ தத்தளிப்ப, உன் குடும்பம் இல்லைன்னா நீ தத்தளிப்ப. இது எல்லாமே பொருந்தும். உன் ஆவிக்குரிய தகப்பன் உனக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய ஆலோசனை இல்லைன்னா கண்டிப்பாக தத்தளிப்போம். அதுதான் போட்டிருக்கு. அடுத்தது படிக்கலாமே. சவுல் படிங்க 28 படிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலானாவது தீர்க்க தரிசைகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன். எப்போ கசப்பு வெறுப்பு வரமோ கர்த்தருடைய தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்களை தேடி வராது. எப்போ நீங்க எல்லாம் கீழ்ப்படியாமல் வருகிற தீர்க்க வசனங்கள் எல்லாம் போட்டு காலில் மிதிக்கிறீங்களோ, இது ஒரு மாதிரி என்னது அது சொல்றாங்க அச்சுரா உடுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வராது. கர்த்தர் கூட இருக்கிறார டவுட் வந்துடும், ஒண்ணுமே வராது. அப்போ என்ன பண்றாரு, அதே மனுஷன் எந்த அசுத்த ஆவிகளும் திருத்தினாரோ தேசத்தை விட்டு, அதே வாயினால சொல்றாரு, ஏதாவது குறி கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்களான்னு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார். அப்போ தப்பான காரியத்துல போயிடுவோம். எப்போ ஒளியை விட்டு நீங்க விலகுறீங்களோ, ஒளி உங்களுக்குள்ள இருந்த கம்மியாகுதோ, தப்பான இருள் ஆவி உங்களை நோக்கி வரும்.
இந்த 5 விதமான காரியங்கள், கசப்பு, வெறுப்பு, தூஷணமான வார்த்தைகள், இதெல்லாம் பேசிட்டே இருக்கும் போதும் உங்க குடும்பம் இப்படி தத்தளிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது, ஒண்ணுமே நடக்காது. இருக்காரா ஆண்டவரு, என்ன இப்படி நடந்துட்டு இருக்கே, இருக்காரா, கேட்கிறாரா இல்லையா? அப்படி ராஜாக்கு குழம்பிட்டார் அவரு. என்ன மாதிரி எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு எக்ஸ் கிங் அவரு, அப்படி தத்தளிக்கிறார். அடுத்தது படிக்கலாமே. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். என்ன பண்ணா, சவுல் வேஷத்தை மாத்தி கொண்டு இரவில ஒரு இடத்துக்கு போய் அந்த ஸ்ரீ இடத்துல கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன்சல்டேஷன் எப்படி போதகர்கிட்ட போய் கேட்பாங்களோ அதே போல ஒரு சூனியக்காரி பொம்பளை கிட்ட வந்து போய் கேட்க போறாரு. எதுக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வரல, அவளுடைய ஆவிக்குரிய தகப்பன் செத்த உடனே இருள வேஷத்தை மாத்திருந்தோம். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைகள் உன்னை விட்டு எடுக்கும் போதோ, உனக்கு சபை இல்லாத போதோ, உங்களுடைய குடும்பத்தில் தகப்பன் தாய் இறக்கும் போதோ நீங்க இருளில் மாட்டிக்கொள்வீங்க. இருளில் உன்னுடைய வேஷம் மாறிடும். சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா இருக்கும்போது பிள்ளைகள் ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, பயபக்தியா இருந்தாங்க. அப்பா செத்தாரு, இந்த பொண்ணு பண்ற அலப்பறை இருக்கு பாரு, கண்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்ட பேர் கூட பைக்ல எல்லாம் ஊர் சுத்த போகுது, இருள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு லைஃப், அப்பா இல்லாத உடனே ஒரு லைஃப். இப்போ பாருங்க, அது வரைக்கும் சாரு எல்லாத்தையும் கட்டியெல்லாம் இருந்தாரு, ஒரு வைராகமா இருந்தாரு, அப்படியே ஒரு இருள் மாறி இருக்குது. எல்லாமே டோட்டல் சேஞ்ச் அவர் வாயாலே பண்ணுது. தத்தளிப்பு வந்த உடனே இருள்ல ட்ரெஸ்ஸை மாற்றி கொள்வது அப்படின்னா உங்களோட வேஷம் மாறிடும். இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். உங்களோட விசுவாசத்தை விட்டு போயிடுவீங்க. உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்து, உனக்கு கொடுத்திருக்கிற சபையை கனப்படுத்து, உனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் மேலே கனப்படுத்து. இல்லைன்னா இருளில் மாட்டிக்கொண்டு உன்னுடைய வஸ்திரம், கொடுத்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னொரு வஸ்திரத்துக்குள்ளே மாட்டுற மாதிரி ஆகிடும். உன்னோட காரியங்கள் எல்லாமே இழந்துருவ. உன் குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும். உங்களுடைய மனைவி உங்க கூட இருக்க மாட்டாங்க, புருஷன் உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஏன் யோசிப்பீங்க, என் குடும்பம் ஏன் இப்படி ஆச்சு, ஆண்டு இருக்காரா இல்லையா? ஏன்னா இந்த 5 விதமான கசப்பு, வெறுப்பு எல்லாம் வந்த சந்தேக புத்தி, சந்தேக பார்வை, இது எல்லாம் வந்த உடனே அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, தாவீது ஐயா எங்கன்னா இவரை போட்டு தள்ளிட்டாருன்னா, தாவீது ஐயா ராஜா ஏதாவது ஆயிடுச்சான்னு சந்தேகம் வந்த உடனே இந்த எல்லா காரியம் நடந்துடுச்சு. அப்போ சந்தேகம் ஒரு பெரிய நோவா இருக்கு. ஹீல் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த நாட்களில் ஹீல் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க காரியங்களை இழந்துடாதீங்க. அடுத்தது படிங்களேன். சூனியக்காரிய பொம்பளைய பார்த்து போறாரு கேட்க. அடுத்தது, அவள் அவளை நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்றும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தரில் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். ஓகே, என்ன புரிஞ்சிச்சு? இப்போ அவங்க படித்தவங்க என்ன புரிஞ்சிச்சு? சரி, நீங்கள் சொல்லுங்கள். அவர் படிக்கும்போது என்ன புரிஞ்சிச்சு? நீங்களே சொல்லாதீங்க, நீங்களே படிச்சுட்டு நீங்களே சொல்லக்கூடாது. நீங்களும் வேணாம், நீங்கள் மூத்த ஊழியக்காரு, வேற என்ன சொல்லுங்கள். என்ன புரிஞ்சிச்சு? சூனியக்காரர்கிட்ட போனாங்க, கேட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குதான், ஒரு ஆவி வந்து கிளம்பி வருதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செத்துட்டு அப்புறமா அம்மா அப்பா ஆவி பேசாதா, அம்மா தட்ட மாட்டாங்களா? நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். அம்மா இருக்கிறவங்க மரியாதையே தெரியாது, ஃபோட்டோ வச்சு தொங்குவாங்க பாருங்க, ஒரு வாழைப்பழத்தை வச்சுடுவாங்க, வாழைப்பழமோ அதில் ஒரு ஊதுபத்தி, அதை வச்சுட்டு பேசு பேசு, வா வா பேசு பேசு. எங்கள் அப்பா செத்துட்டாரா, எங்கள் அப்பா செத்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க பெருசாக, பெரிய பேனர் ஃபோட்டோலாம் வச்சுட்டு. எங்கள் அம்மா நைட்டில் அப்பெல்லாம் நான் ரட்சிக்கப்படல, நைட்டில் அழுதுங்கிறாங்க. நான் கேட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. யாரு போயிட்டியே, என்னங்க போயிட்டீங்களே, என்னங்க போயிட்டீங்களே. அந்த கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக இப்படி சாஞ்சிச்சு. அப்பா பேசிட்டாரா நாங்கள் ஏன்னா இருக்கும் போதோ எவ்வளோ அப்படின்னா எங்கள் அம்மா கனப்படுத்தினாங்க, இல்லைன்னா அடி விழும் கனப்படுத்தலைன்னா. இன்றைக்கி சொல்லுவாங்களே, கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணுமா, அன்பு இருக்கணும். கணவன் என்ன பண்ணுமா, அன்பை செலுத்தணுமா. மனைவி வந்து என்ன பண்ணுமா, எது ஈஸி? ரெண்டுத்துல எது ஈஸி? கணவனுடைய டாஸ்க் ஈஸியா, மனைவியுடைய டாஸ்க் ஈஸியா? கீழ் படிக்கிறது ஈஸியா, அன்பு காட்டுறது ஈஸியா? நீங்கள் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் தள்ளாட்டுற வேறு வழியில் இருக்குது.
கீழ்ப்படிகிறது ஈஸின்றீங்களா? எது கஷ்டம்? கீழ்ப்படிகிறது ரொம்ப ஈஸி. மனைவி பண்ணுறதுக்கு ரொம்ப கீழ்ப்படி ஈஸி. இப்போ டீ கொடுக்குறோம், ஏய் டீ கொடுனா டீ வந்துடும், இந்தாங்க டீ, அந்த எச்ச கூட துப்பி கொடுக்கலாம். இதுதான் கீழ்ப்படிகிறது. நீ டீ கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், என்னது ஆயிடுச்சு, டீல் ஓவர். கேட்டிங்க, கொடுத்துட்டேன். தண்ணி கேட்டிங்க, அதில் எதாவது கலக்கி கூட கொடுத்துடலாம். அது கீழ்ப்படிதல். அன்பு என்ன பாவம் பண்ணாலும் சகலவற்றும் மன்னிக்கணும், நம்மளுடைய நன்மையை பார்க்கக்கூடாது, அன்பு காட்டிகிட்டே இருக்கணும். அப்போ புருஷனுடைய டாஸ்க் இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அன்பு காட்டுறது பெரிய பெரிய விஷயமே. அன்பு இல்லைன்னா இந்த கசப்பு வந்துடும். கசப்பு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே அந்த ஆவி போராடும். நல்லா இருப்பீங்க ஒரு நாள், அடுத்த வாரம் அப்படியே மூஞ்சி தூக்கி கும்பிட்டு, உங்களுக்கே தெரியாது எதுக்குன்ட்டு. வெறுப்பு கசப்பு உள்ளுக்குள்ளே தியானிக்க ஆரம்பிக்கும். பிட்டர்னஸ் வந்துடுச்சு, சவுல்ராஜ கதை ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த வார்த்தை வந்துச்சு, எல்லாத்துக்கும் இதில் வேற எக்கெல்லாம் உங்களுக்கு கேட்க சுற்றி எல்லா ஆவியும் சொல்லும், அதுங்க எல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி இழுத்து உங்கள் தூக்கத்தெல்லாம் எடுத்துரும். தூக்கம்லாம் விட்டா அவங்க என்ன, டிப்ரெஷன் வந்துடும், இன்சோம்னியா வந்துடும், மன ஒளிச்சல் கூட போயிடும், அறப்பைத்தியமாக சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். அப்போ கடந்த நாட்களை மறக்கணும். இவர் அதுதான் ஃபைனல் தப்பு பண்ணுறாரு. இதெல்லாம் தியானிச்சு அப்பா இருக்கும் போது அருமை தெரில, சாமியலையாக்காவோட அருமை தெரில, அபிஷேகம் பண்ணதெல்லாம் மறந்துடா. இப்போ ஆண்டவர் வார்த்தை வேணுமா, பிச்சை எடுக்கிறாராம். எல்லாம் போயிட்ட அப்புறமா ஆண்டவர் வார்த்தை பிச்சை எடுக்காதீங்க. ஃபைனலாக டிவோர்ஸ் போகும்போது தான் ஆண்டவரே ஆண்டவரே இதை அப்படி சேர்த்துக்கும். முதல்ல தாலி கட்டும் போது நீங்கள் ஆண்டவரை கேட்கணும், இது என்ன ஆண்டவர், இது கட்டுட்டா, இது எனக்கு தாலி கயிறா இல்லை தூக்கு கயிறா எனக்கு தெரியலையே, கொஞ்சனா வெளிப்பாடு கொடுங்களேன் கெஞ்சணும். இல்லைன்னா ஏதாவது பண்ணணும். முழங்கெல்லாம் போட்டு கல்லாம் கட்டிட்ட அப்புறம் டிவோர்ஸ் நேரத்தில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணும், பிரிச்சிடக்கூடாது, ஆண்டவர் இணைத்தது என்ன சொல்லுவாங்களே, என்னது காட் யுனைட் பண்ணிட்டாராம். எல்லா பத்திரிகைகளும் இருக்கும், அது காட் யுனைட் பண்ணிட்டாராம். யாரும் எந்த மனிதரும் பிரிக்கக்கூடாதான். நம்மளே இணைச்சுப்போமா, ஆனால் அந்த சென்டென்ஸை போட்டுருவோமா, பிரிக்கக்கூடாதான். எது பண்ணாலும் சரி ஆண்டரை கேட்க ஆரம்பிங்க. காலம் முடிஞ்சிட்ட அப்புறம் கேட்காதீங்க. பிச்சை எடுக்கிறாரு சூனியக்காரங்கிட்ட, ஏதாவது அந்த ஆவியை கொண்டு வந்துருப்பா, கொஞ்சம் நீ பேச வச்சுடுப்பா. இருக்கும் போதோ தெரியாது, 4 சாப்பாடு தானே, 44 சாப்பாடு, எத்தனை மணி பிரியாணி போட்டாலும், இப்போ சிக்கன் கபாப் போட்டாலும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வாபஸ் வரமாட்டாங்க. இது யார் கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஒரு சாவிட ஆகிட்டப்போ 40 நாள் ஆகிட்ட அப்புறமா பிரியாணியை சாப்பிட்டு அங்கே ஒரு ஜபம், அதுக்கு ஒரு போதகர் போகணும். கஷ்டமாக இல்லை, எல்லாம் தேவையில்லாத காரியம் போல். அங்கே ஒரு நடிப்பு, அம்மா பற்றி சாட்சி அப்போ தான் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அப்பா இப்படி. திரும்பினீங்கன்னா உன் தகப்பனும் கூட இருப்பாங்க. நீ திரும்பலைன்னா இந்த 6 விதமான தூஷணமான கருக்குள்ளே போயிட்டீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிட்ட அப்புறமா உனக்கு பயமும் திகிலும் ஒன்று முடிக்கணும். ஆச்சா, இன்றைக்கி சிம்பிளாக மெசேஜ் முடிஞ்சிச்சு. உன்னுடைய தகப்பன் மேலே கனப்படுத்துங்கள், தாயை கனப்படுத்துங்கள், எவ்வளோ முடியுமோ கனப்படுத்துங்கள். இன்னும் என்னென்ன இருக்கோ கசப்பு வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டு போங்க. சபைக்குள்ளேருந்து கசப்பை கொண்டு போகாதீங்க. சபையிலே தூக்கி போட்டு எரிச்சிட்டு ஒரு புதிய மனிதனாக மாற ட்ரை பண்ணுங்கள். எழுந்து நான் ஜெபிக்கலாமா?